அப்பா எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டை கட்டிட்டோம், இன்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா. எனக்கு தான்டா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கனவுடா இது. கிட்ட வந்து பேசாதப்பா, ரொம்ப கப்படிக்குது. ஏம்மா உனக்கு சந்தோஷம் தானம்மா? சந்தோஷம் இல்லாத இருக்குமா? புது வீடாச்சே. சரியா யாரை கூப்பிட்டுக்கிறா? அம்மா நம்ம பழைய பணக்காரு அரியாக்கா இருக்காங்களே, அவங்கள தான்மா கூப்பிட்டுருக்கேன். டேய், புது பணக்காரர் சாய் பல்லவி கூப்பிட்டே இல்லையா? மோ அவங்கள கூப்பிடாம இருக்க முடியுமா? அவங்களையும் வர சொல்லியிருக்கம்மா. ஹலோ, 2 பேருமா சொல்லிக்கிறா? ஆமாப்பா. ஐயோயோ, நான் புதுன்னு தெரியல. அபசகனமா பேசுகிறான் பார் நாதாரி. எப்பா விளக்குலாம் எல்லாம் ரெடியாக இருக்கா? என்னப்பா வீடு குத்தணுமா? நான் ஒரு வார்த்தை சொல்ல. ஐயோ திடுப்புன்னு ஆரம்பிச்சிட்டோம்ப்பா, அதனால தான் நாங்கள் சரியாக யார்கிட்ட சொல்ல. அதான் வந்துட்டீங்களே, இருந்து சாப்பிட்டு போங்க. நானா சோத்துக்கு அழிஞ்சிட்டு வந்துக்கிறேன். கூப்பிடலன்னு கேட்டாக்கா நான் இப்படி பேசுகிறா? சாரிப்பா, எங்கள் அப்பா எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா யார்கிட்டையும் சொல்லப்பா. சரி, அதெல்லாம் ஒரு யார் சொல்லிக்கிறா? பழைய பணக்கார அக்கா கிட்டேயும் சொல்லியிருக்கேன், புது பணக்கார அக்கா கிட்டேயும் சொல்லியிருக்கேன். 2 பேரும் வராங்கப்பா. புது வீடு கட்டிக்கிற இப்பயே சூனியம் வச்சுக்கணும் போலுக்குதா? ஏங்க அப்படி பேசுகிறீங்க? அந்த நாதாரியும் அப்படி தான் பேசுகிறான், நீங்களும் இப்படி தான் பேசுகிறீங்க. 4 பேர் வந்து வாழ்த்துனா தானங்க நாங்கள் நல்லா இருப்போம். சரி விடு, போ தெரியும். இது உக்காட்டா? உட்காருங்க. ஐயோ வந்துட்டாங்களே. மேடம் வாங்க மேடம், வாங்க. வணக்கம். ஐயா வணக்கம். இதான் வீடா? ஆமாம் மேடம், தான் வீடு. இது யாரு? இது எங்கள் அப்பா, இது எங்கள் அம்மா. என்ன இப்படி கப்படிக்குது? எப்போ இப்படி ஓரமா நில்லுப்பா. நீங்க வாங்க. குத்தவளுக்கு ஏற்றணுமா? ரிப்பன் கட் பண்ணலாமா? இல்லைக்கா, புது பணக்காரங்களையும் வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்துட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கக்கா. இன்னும் வரலையா அவங்க? என்னெல்லாம் வெயிட் பண்ண வைக்கிறீங்க? எனக்கு 1008 வேலை இருக்குது தெரியுமா? இந்த ஒரு வேலை தானே, இதோட சேர்த்து 1009 வேலையாக ஆக்கிங்கக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கக்கா, வந்துடுவாங்க. இப்போ கணக்கு பிள்ளை இந்த இடம் அரிக்குது, கொஞ்சம் பேன் இருக்கான்னு பாரு. பேன் இல்லைக்கா, கரப்பாம்பூச்சி தான் குட்டி போட்டுக்குது. கரப்பாம்பூச்சி குட்டி போட்டிருக்கா? இருக்கும். ஏக்கா, நம்மளுக்கு மரியாதை கொடுக்க புது பணக்கார வேலை செய்யணும். நம்மளுக்கு என்னக்கா வேலை? போயிடலாங்க. முட்டாள், விளக்கு நம்ம தான் ஏற்றணும், ரிப்பேனு நம்ம தான் கட் பண்ணணும். இது மரியாதை தெரியல உனக்கு? பேசாம இருப்பேன். அப்பா அவங்க எப்போ வருவாங்க? வர டைம் ஆயிடுச்சு. அதோ வராங்களே. அக்கா, நமக்கு முன்னாடி பழைய பணம் கட்சி வந்துட்டுக்கிறாங்களேக்கா. வந்தா என்னடா, நம்மளை மதிச்சு கூப்பிட்டாங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோம். வாங்க. உங்களை தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க. இதுதான் வீடாங்க. வீடு ரொம்ப அழகா இருக்குங்க. கடனோட வாங்கி கட்டினது. டைம் ஆகுதுப்பா, எனக்கு வேலை இருக்குது. தோக்கா கட் பண்ணிடலாங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். கணக்கு பிள்ளை இந்த பக்கம் ஏதோ ஊராம இருக்கு பாரு. பேனு பேன் இல்லை மேடம், வண்டு. பண்றதா விட்றா, இதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது வந்த இடத்துல. என்னப்பா, விளக்கு ஏற்றணுமா இல்லை ரிப்பன் கட் பண்ணணுமா? ரிப்பன் கட் பண்ணிட்டு வந்துடலாம்க்கா. இந்தாங்க. இந்தாங்க. 2 கத்திரிக்கோள் கொடுத்துருக்காங்கக்கா. நம்மளுக்கு தான் பெருசாக இருக்கு, டக்குன்னு கட் பண்ணலாம்டா. வாங்க போப்பா. வாங்க. நான் கட் பண்ண போறேன். சூப்பராக முன்னாலே கட் பண்ணிட்டீங்க. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, அவங்க சொன்னாங்களேயும் கட் பண்ண. இந்த விஷயத்துல நீங்க பெருசாக்காதீங்க. என்ன விளக்கு ஏற்றலாமா? ஏத்துங்க மேடம். அப்பா வத்தி பிடி கொடுப்பா. இந்தாப்பா. போங்கக்கா, இப்படி போயிடுங்கக்கா. வாப்பா. இந்த ஆட்டோக்கார நீ ஏத்து. வாங்க ஏத்துங்க. ஏன் போயிடுறீங்க? அக்கா வாங்கக்கா, ஏன் போயிருங்க? ஒன்றும் இல்லைல்ல, அவங்க ஏற்றட்டும். அட கூப்பிடுப்பா, கோச்சிட்டு போறாங்க பாரு. அவங்களுக்கு பரோட்டா காலே தெரியல. பரோட்டா காலா அப்படின்னா என்னக்கா? அப்படின்னா ஏற்கனவே இருந்த பணக்கரைச்சி ஏற்றணும், அதுக்கப்புறம் ஒரு ஏழை ஏற்றணும், அதுக்கப்புறம் புதுசாக வந்த பணக்கரைச்சி ஏற்றணும். ஓஹோ அப்படியா? அப்படித்தான். சரி கூப்பிடு அவங்கள. அக்கா நீங்க வாங்கக்கா, ஏத்துங்க வாங்க. இந்தாங்க, நீங்கள் ஏற்றுங்க.
இதுக்கு மேலே இங்கே இருக்கணுமா? வாகா போகலாம். அக்கா எனக்கு அசிங்கமாகுது, வா போலாம். டே மகனே, ஏத்தனவர்களும் அவிஞ்சு போயிடா. ஐயோ என்னக்கா அது? அட காத்துல அணைஞ்சிருக்குப்பா. பெண்ண இன்னொரு வாட்டி ஏத்துட்டா? ஏற்றி தானே ஆகணும். அக்கா நீங்கள் வாங்கக்கா. மெழுகுவத்தி எங்கப்பா? கொடுப்பா அக்கான்ட்டா. வாங்க ஏத்துங்க. இல்லை இல்லை பரவாயில்ல, நீங்கள் ஏற்றுங்க. சரி நீங்கள் தான் கோச்சிக்கிறீங்களா, வந்து ஏத்துங்க. இல்லை இப்போ தான் நீங்கள் பரோட்டா காட்டுனீங்க, நீங்கள் ஏற்றுங்க. இங்கே பாருப்பா, நான் கொடுக்குறேன், அவங்க வேணான்றாங்க, அப்புறம் என் மேலே குறை சொல்லக்கூடாது. அக்கா ஏற்றுக்கா, அவங்க வாங்குவாங்க, ஏற்றுக்கா. எத்தனை வாட்டி ஏற்றினாலும் அஞ்சு அஞ்சு போதே. அந்த அம்மா ஏற்ற விடாதுப்பா, அந்த அக்கா ஏற்ற விடு. யார் அது இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுறது? மேடம், நான் வந்து உள்ளூர் செய்திக்காரன். நீ பண்ணுறது கரெக்டா? ஏன் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன். முதல்ல பழைய பணக்காரச்சி ஏற்றணும், அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோக்காரை ஏற்றணும், அதுக்கப்புறம் தான் புது பணக்காரச்சி ஏற்றணும். பரோட்டாக்கால் தான் தெரியலையா உங்களுக்கு? நான் ஏற்றியாச்சு, ஏற்றட்டும், ஏத்தாட்டி போட்டோம். வாங்க நம்ம போகலாம், ஆட்டோ எடுங்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இதில் என்னங்க இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்க நான் ஏற்றுறேன். என்ன அது மொய் கவர் கூட எதுவும் கொடுக்காத போயிட்டாங்க. அக்கா நீங்கள் எதனா எடுத்துன்னு வந்திருக்கீங்களா? இருக்குதுப்பா. ரொம்ப நன்றிக்கா. அந்த அக்கா வெறுங்கை வீசிட்டு போயிட்டாங்க, நீங்களாவது ஏதோ கிஃப்ட் வாங்கி வந்துருக்கிறீங்களே. இனிமேட்லேருந்து எது தேவைப்பட்டாலும் எங்களை கேளுப்பா, நாங்கள் பண்ணித்தரோம். கொஞ்சம் நவுறா. ஏமா கொஞ்சம் வாய் நாத்தடிச்சு என்னமா பண்ணுறது? என்னடா அந்த ஆள் வாய் நாத்தடிக்குது என்ன கேட்குறேன், என்னடா பண்ணுறது? ஒரு நிமிஷம் இருக்கா? என்ன அது? மண்ணுப்பா, எதுனா சாணி கிணி இந்த கூட போட்டா நாத்த போயிடும், அது மாதிரி உன் வாயில போட்டுக்கோ. எப்பா இவ்வளோ நாள் இது எனக்கு தெரியாமல் போச்சா? உன் வாய் நாத்தத்தில் நான் படாத பாடல பட்டேன். போடா, ரொம்ப அசிங்கப்பட்டீங்க. டேய் வேணாம், அவன் புடுறா. வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க, நன்றிக்கா. ஏக்கா கேளுக்கா. அப்பா சாப்பாடுல எங்கப்பா? பசங்களாம் சாப்பிடணும்னு கேட்குறாங்க. இல்லைக்கா, இன்னைக்கு ஃபங்க்ஷன் மட்டும்தாங்க்கா, நாளைக்கு தாங்க்கா சோறு. அட என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டியே. சரி வாங்கப்பா நம்ம போகலாம். யோ புண்ணிய சோறு இல்லையா? அட இருக்குப்பா, கொஞ்சமாக தான் சமைச்சிருக்கோம். அந்த அக்கா கூட தான் 7-8 பேர் வந்துக்கிறானுங்களே. உஷாரா தாயாங்கிற. எப்படியோ 2 பேரையும் சமாளிச்சாச்சு. எப்படி? கண்டிப்பா உனக்கு சூனியம் கன்ஃபார்ம். நான் நடக்க போதுன்னு தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். ஐயோ இவன் வேற வாய் வச்சுட்டு போயிட்டான். விளக்கத்தை கூட்டுது ஒரு குத்தம்மா. நான் தாத்தா பொட்டையோட உட்காந்துக்கிற ஊரை விட்டு கிளம்ப போறியாண்ணா? இல்லடா, ஒரு முக்கியமான முடிவு எடுத்துட்டேன். அப்படி நான் முடிவு எடுத்துக்கிற செத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன்னா? வாயை கழுவிடா. இன்னும் நான் வாய் வேண்டியது எவ்வளோ காலங்குதே, செத்துலான்னு முடிவு எடுத்துட்டேன். சரி அப்படின்னா தான் முடிவு எடுத்த சொல்லு. இரு, எல்லாரையும் வர வச்சுக்கிறேன், வந்த பிறகு சொல்றேன். எல்லாரையும் வர வச்சுக்கிறேன் நேத்துக்கு? அதான்டா சொல்றேன், முக்கியமான முடிவு எடுத்துக்கிறேன். எல்லாரும் முன்னாடி தான் சொல்ல முடியும். என்ன சொல்றேன்? உங்க அப்பா கூப்பிட்றான்னு கூப்பிடுறீங்களே, என்ன உருப்படியா வேலை செய்யலாம்ல? அந்த ஆளுக்கு தான் வயசாகி போச்சுல, எதனா கடிச்சியா பேசலான்னு கூப்பிட்டுருப்பாரு. வாடா, காலையில வர சொன்னேன், மதியானம் வர. இந்த அப்பா மேல பாசமா? உன் மேல நான் எப்போ பாசம் வச்சு குறையத்துக்க அப்படியே தானே கேட்கிறேன். நம்ம மருமகள போன மாசம் ஊசி போன பிரியாணி எடுத்து கொடுத்த, அதோட இப்பதான் வர. கொழுப்பு பார்த்தீங்களா உங்க அப்பனுக்கு ஊசி போன பிரியாணியா? ஆமாண்டியா, 2 நாள் கழிச்சு தானே தந்து கொடுத்தேன். இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் வந்துருங்க நீங்க. சரியா, உங்களையும் வர சொன்னு தெரியுமா? இன்னைக்கு நாளைக்கே போயிட்டு போகுது, பார்த்துட்டு போங்கடா சொல்ல நினைச்சேன். ஏண்டா இது வயிறு பாஞ்ச கட்டடா, நான் இன்னைக்கு நாளைக்கு போயிடுன்னு பாக்குறியா? உங்க அண்ணன் நல்ல சோறு போடுறாரு போல இருக்கு, அதான் உங்க அப்பனுக்கு வாய் ரொம்ப நீளுது. ஏய் நம்ம சோறு போறது இல்லைல்ல, அதனால அவன் போறதெல்லாம் கேட்க கூடாது, கம்முன்னு இருக்கணும். அதான் குத்திட்டு போச்சியா போன மாசம் ஊசி போன பிரியாணியா. சரி உடுப்பா, அதை பத்தி பேசி கிடக்காத. என்னத்து கூப்பிட்டா அது சொல்லு. இதை அவசரப்படாதா. டேய் உங்க அப்பனு கூப்பிடுறா. அந்த ஆள் நீ கூட்டா வரமாட்டானே. டேய் கூப்பிடுறா போய. பா பா. என்னங்க என்ன விஷயமா இருக்கும்? தெரியலையா, உன் கூட தான் நானும் வந்தேன். அப்பா அப்பா. நாடா டிவி பார்த்துக்கிறா, அம்மா தொலைக்குதுங்கிறா. தாத்தா கூப்பிடுது. நான் இருக்கியா? வாடா, உங்க அண்ணன் வந்துக்கிறான் பாரு. நான் இருக்கியா? மாசத்துக்கு ஒரு வாட்டி வர்றாரு, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வர்றாரு. நான் உனக்கியா? பேச தெரியாது பேசி கிடக்காத லூசு மாதிரியா, அதனால தான் பொண்டாட்டி ஓடி போச்சா.
ஏய் என் பெரிய பேச்சு நீ என்ன பேசுறா? எப்பா இராம்பா நான் பேசுறேன் இல்லப்பான்ற கத்தாதையா. யோ பெரியப்பா என்ன பேசணும் தெரியாதா உனக்கு? எம்மத்தனுக்குது என்ன யோ வந்து பாரு. ஏய் அண்ணன் பாக்குறா நானே என் புள்ள மேல கை வைக்கிறா. உள்ள மேல என்னடா உமேல கை வைப்பேன் வாடா. டேய் கும்னுங்கடா. யோ நேத்துக்கு கூப்பிட்டா சட்டை போட்டு கூப்பிட்டா வீட்டுல இருந்து இருப்பேன். முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு கூப்பிட்டல. ஏய் உன் பேர் பண்ணி கூப்பிடுறா. அந்த ஆள் வேறயா? யோ பெரியப்பா எங்க கேக்குறா உன் வெளியே வையா? என்னடா டேய் வாடா நான் தான் கூப்பிட சொன்னேன். என்னப்பா மூவாரம் வந்துக்கிறோம். எப்படா வந்தா? இப்பதான் வந்தேன். திடீர்னு வந்துக்கிறியா? ஒன்றும் புரியலையா? இதால தான் போன் பண்ணி வர சொன்னாரு அதான் வந்தேன். ஏன்பா உன்னால சும்மா இருக்க முடியா? நீங்களாம் யார் வச்சு வர்றது? டேய் நீ போற சோத்துக்கு தான் நாங்க இங்க வந்தோமா? என்னடா பேசுற? உங்ககிட்ட பேசுறேன்னா எப்போ இதெல்லாம் என்ன? டேய் நான் தான்டா சொன்னேன் ஒரு முக்கியமான விஷயம்டா. அப்படின்னா முக்கியமான விஷயம் அது எதுவும் இருந்தாலும் எங்கிட்ட சொல்லிக்கணும். அவனே வர வச்சா ஏன்டா ஒரு புள்ள மாதிரி அவனும் எனக்கு ஒரு புள்ள இல்ல. அதுக்காக உனக்கு சோறு போடாத விட்டு போனா அவன் வர சொல்லுவியா? டேய் நான் சோறு போடலதான் என்ன வீட்டு தெரிஞ்சு நீ என்ன பேசுற? உங்ககிட்ட பேசல, நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். கம்முன்னு சொல்லு. டேய் இருங்களேன்டா உன்னை பொண்ணு வேற ஆளக்கானா. யோ பஜ்ஜி சுட்டு வச்சுக்கிறேன் அதை கொடுத்து நம்ம இங்க என்ன பண்ணிக்கிறா? அது என்னவோ நான் பருப்பு வைப்பேங்கிறானா எல்லாரையும் வர வச்சுக்கிறானா? சூடு சோதனையில நாதாரிங்க ஏன் நம்ம வீட்டு வாசிப்படி யாருனா அருள் இல்லாதீங்க. பாப்பி அழுது பேசு சோறு தண்ணி இல்லாம எங்க வந்திருக்கோம் நாங்க. ஏய் நான் முன்னாடி பேசினேன் அப்படி ரோஸ் பொத்துக்குன்னு வருது அப்படி முன்னாடி ஓடியாடுற. டேய் அதுக்கிட்ட வாய் கொடுக்காத. சேம பஜாரி கட்டின்னு வந்துட்டான் அப்பவே. பஜாரியா? முட்டை கலப்பேன் அவன் பஜாரி கேட்கற கவனிக்கிறேன். ஏய் என்ன ஏண்டி அடிக்கிறா? அவன் பஜார் இருந்தா வேடிக்கை பாத்துக்கிற பலால் ரெண்டு வைக்காதா? ஏய் என்னடா பேசுற? அவங்க வண்டி தானடா. அண்ணி மூஞ்ச போற மேல பண்ணி மாதிரிக்குது. ஏய் என்னடி பண்ணி மாதிரி இருக்குது மூஞ்சியா? விட்டு அப்படியே சோறு பிஞ்சுக்கோ. அவன் தான் சொல்றானா அதை கேட்டு நீ எங்கிட்ட கேக்குற? எப்போ உன்னால பாருப்பா அவன் என்ன போட்டு அடிக்கிறா. இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என் பொண்ணு வந்துட்டான். இந்த அளவு வர எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கணும். ஒன்னும் புரிய மாட்டேங்காடிய. இன்னும் கேளையா? ஏய் முதல்ல அடித்து நிறுத்து. ஏய் என்னடா நீ அடிக்கிறா? அண்ணி அடிக்குதுன்னா ஆச்சானா? ஏய் என்னடா திருப்பி அடிச்சுக்கிறா? அவன் தம்மா துண்டு பையன் அடிக்கிறான் என்ன வந்து திடீர்னு அடிக்கிறதுன்னு கேக்குற? ஐயோ எப்பா தாங்க முடியல. ஏய் என்ன விஷயம் சொல்லு சொல்லையா? இதோ வந்துட்டேன் என் பொண்ணு. வாமா உனக்காக தான் நாங்க எல்லாம் காத்துனுக்குறோம். எவ்வளவு வேலை இருக்குது இன்னத்துக்கு நீ வர சொன்ன? இந்த ஆள் வேற எதுக்கு வந்து நின்னுக்கிறான்? என்னம்மா பேசுற? என்ன இருந்தாலும் அவங்க ஒண்ணாமா? பெரிய வெங்காய அண்ணன் ஒரு நாள் உன்னை வீட்டுல சத்தத்துக்கு இருக்கிற பண்டெல்லாம் சுத்தின்னு போயிட எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா எனக்கு? நடந்து போச்சு. அதை பத்தி எல்லாம் பேசாதம்மா. அப்பா இன்னும் கூட்டாரு பாரு. என்னன்னு கேளு அதை பத்தி பேசலாம். எப்பா தங்கச்சி வந்துச்சு பாரு பேசலாம். ஏய் நீ பேசாதடா முட்டை கலப்ப. என்னம்மா இவன் ஊர் திருடனா நீ உலக திருடன். கவரி நாங்க போட்டோட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மானமே போச்சு. உடுமா அதெல்லாம் பழைய காலமா. எப்போ பேசுப்பா. ஏம்மா நான் கூப்பிட்டதுக்காக காரணம் சொல்லட்டுமா? சொல்லி தொலையா டுபாக்குற உன்னால அப்பன்னு சொல்றதுக்கு எனக்கு கேவலமா இருக்குது. சரி விடு பைசே நினைச்சுன்னு கிடைக்காத. சொல்லு என்ன விஷயம்? எனக்கு நிறைய வேலை இருக்குது. இவ்வளவு நாளா மூடி மச்ச ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்னப்பா ஏதோ சின்ன மகனம்மா வச்சுக்கிறியா? ஏய் வாய மோதா பேசலாம் பாரு பேச்சு. அது இல்லடா வேற என்ன ஊருக்குள்ள கடை வாங்கிட்டு எங்களை அடிக்க சொல்றியா? புத்தி எங்க போகுது பாரு உனக்கு. சொல்றத கேளுங்கடா. சொல்றதான் கேட்கலாமே. அதுக்கா நீ என்ன அடிக்கிறா? கம்முன்னு இருங்க. கம்பெனிக்கு எப்போ சொல்லுப்பா என்ன விஷயம்னு. ரொம்ப நாளா நான் இந்த சொத்தை பாதுகாத்து வச்சுக்கிறேன். நான் முகத்துல பட்டாம்பூச்சி பாருக்குது எல்லாம் இருக்கான். சொத்தாச்சாப்பா? நான் ஜூஸ் போட்டு எடுத்துனட்டா அது கூட அடிப்பான். பா நைஸ் பண்றாங்க நம்பாதப்பா. இந்த ஒரே பொண்ணு குத்துருப்பா. அப்ப நாங்களா போறத நடுத்தர் நிக்கிறதா? புத்தி பச்சு நம்ம ஆண்ட உனக்கு எப்படிலாம்? நீ பேசாதடா உங்ககிட்ட நான் பேச தயாரா இல்ல. எப்பா குடுப்பா அந்த பொட்டி எனக்கு. இருமா எத்தவனி குத்துறாக்கா எப்படி அது? இதுக்கெல்லாம் சில பல ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ் பா? ரூல்ஸ்னா நான் சொல்றேன். இந்த பொட்டியை உங்ககிட்ட குத்துட்டு போயிருக்கு எனக்குன்னு எதுவுமே இல்லாத ஆயிடும். ஆமா குத்துறதுக்கு தான் ஒண்ணுமே இல்லாம போயிடுமாப்பா உங்ககிட்ட. அதனால்தான் நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். என்னப்பா பிளான்? பொட்டி குத்துனா செத்துலான்னு யோசனை பண்ணிட்டேன்னா? ஒண்ணுமா பேசாத முண்டை கலப்ப. அதுக்கான பட்டு அடிப்பேன். போறிய அதெல்லாம் கட்டி எடுத்து போனேன். சும்மா கையில போட்டு அடிச்சிட்டு இருக்க. அங்கச்சின்னு பாக்குறேன். ஏய் என்னடா நீ அடிக்கிறா? எல்லாரும் அடிக்கிறாங்களா? நான் ஆச்சானா? ஓச்சி என் வாழ்க்கைய. பா என்னப்பா ரூல்ஸ் சொல்லுப்பா. இந்த பொட்டிய நான் உங்களுக்கு தான் குடுக்கலான்னு. நீங்க எனக்கு என்ன செய்வீங்க? ஒரு முட்டை வாங்கி சூனி செஞ்சிட்டாம்பா. மாமனார் பேர் முட்டை வாங்கி சூனி வைக்க போறதா? இந்த எலுமிச்சி பையன் அதை வச்சு சூனி பண்ண போதே. இந்த கதையே இருக்கக்கூடாது. நான் சொல்றது கேளுங்க. ஓ உனக்கு என்னதான்ப்பா வேணும் சொல்லுப்பா. எனக்கு யாரு பணமோ நகையோ வண்டியோ குடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த சொத்து. ஐயோ நான் என்ன பண்ண தெரியல. காசு கூட கொஞ்சம் தான் இருக்குதா?
இந்தப்பா. புரிப்பா ஏய், அந்த கை வந்து தூக்கு. சாவி என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணம் குச்சி குச்சி எல்லா எடுத்துன்னு வந்துட்டீங்களா? எப்பா இருக்கிறதுலயே நான் தான் அதிகமா வச்சிருக்கேன் வண்டிலாம் கூட வச்சிருக்கிறேன் ஏன் பணம் நகை நான் கொடுத்தா வச்சுக்கிறான். நாங்களும் தான் வச்சுக்கிறோம். 5 சவரம் என் பொண்டாட்டி கைத்துல இருக்கிற சைனு நான் சும்மாவா பணம் கூட வச்சுக்கிறேன். எல்லாரும் வச்சுக்கிறீங்க, அவங்க அவங்களுக்கு என்னால பிரிய முடியாது போலுக்குதா. எப்பா நான் ஒரு யோசனை சொல்றேன். அண்ணன் வேற நான் தானே எனக்கே கொடுத்துருப்பா. 8 இடு மேலே விடுவேன். நான் சொல்றத கேள்றா, நீ என்னடா பேசுறத? நாங்க போற மாதிரி நீ ஏன் நந்துக்க கம்மிதாயா? இந்த பாரு சும்மா அடிச்சுக்கிறேன். பள்ளங்குதா பார்த்து போய் வீழ்ந்துருவேன். உயிந்து தொலையன் நாங்கெல்லாம் பார்த்து பேசிக்கிறோம். ஏய் கம்னு இருங்க. எங்க ஆளக்கானா? இதோ வரேனே. என்னப்பா எல்லாம் முடிஞ்சிச்சா? எல்லாம் முடிஞ்சிச்சியா? சொத்தை ஒப்படைக்க போறேன். யார் யாரு நகைப்பணம்லாம் கொடுத்தாங்க? எல்லாரும் கொடுத்துட்டாங்க. இந்த பொட்டி எல்லாரும் பிச்சுக்கு சொல்ல போறேன். சந்தோஷம். சரி டைம் ஆச்சு, நம்ம போலாமா? போலாயா, கொஞ்சம் மனசு கஷ்டமா தாங்குது. எப்பா எங்க போறா? இல்லடா, நான் காசி ராமேஸ்வரம்லாம் போட்டு போறேன். என்ன காணும் தேடாதீங்க. சரிப்பா நீ போயிட்டு வா. இந்த போட்டி நான் எடுத்து போயிட்டேன். வாயை வச்சிருவேன். நான் போயிட்டு போயிருக்கு. இந்த பொட்டில இருந்து சைடு சம்மா பிச்சுக்குங்க. எப்பா பொண்ணுக்கு அதிக பங்கு கொடுக்க சொல்லுப்பா. ஏமா சண்டை போட சைடு சம்மா பிச்சுங்கம்மா. ஏமா சண்டை? டே மகனே நல்லா இரு. டே பெரிய மகனே நல்லா இரு. மகளே நல்லா இரு. டே ஓடி போன வானா நீ நல்லா இருவா. எல்லாரும் நல்லா இருங்க. சரி வாப்பா, டைம் ஆச்சு. இந்தாடா வண்டி சாவி, வண்டி ஏறுறேன். சரி வா. அழாதீங்கம்மா, அழாதீங்க. போடா. போயிட்டாரு. நான் பிரிக்கிறேன். நான் தான் பிரிப்பேன் இருங்க. நானே பிச்சு காட்டுறேன். இந்த பாருடா சரி சம்மா பிரிக்கிறேன் எதுவும் வந்தாலும். டேய் கம்முனு ரமுண்ட கலப்ப. தங்கச்சி நான் அண்ணன் இல்லாமா எனக்கு ஒரு பாகம் எக்ஸ்ட்ரா கொடுமா. கம்முனு இரு, மென்னி புடிச்சு போட்டுறேன். ஏய் என்ன சும்மா நின்னு கம்மியாச்சு. ஏய் கும்முரி பிரிக்க போறேன். நம்ம தாத்தா நமக்காக வச்சுட்டு போன சொத்து. ஐயோயோ லட்சம் இருக்குமோ கோடி இருக்குமோ. சொத்து இருக்குமோ நிலம் இருக்குமோ தெரியலையே. அவசரப்படாதீங்க, இப்ப பிரிக்க போறேன். பிரி பிரி பிரி. என்ன பிரிப்பாங்க அருள் கட்டணும். அது வீடியோ அடிச்சிருப்பா. பக்கத்துல என்ன நினைப்பாங்க? பிரிப்பா டக்குன்னு பிரிப்பா. டன் டடாய். என்ன இது எல்லாம் சொத்து சாமானு. அட பாவி தகப்பா, இதுதான் சொத்துன்னு சொன்னியா? இந்த சேர்ல யாரு உட்காருத்த? ஐய ஒரு செருப்பு, ஒரு விசிறி. நல்லா ஏமாத்திட்டா எங்க அப்பா. நான் பேசாம இந்த சொத்தெல்லாம் நீ ஏத்துக்கணும். அந்த 5 சவரம் சைன் போட்டேன் அதை நீ கொடுத்துருனா. என்னடா என்ன பத்தி என்ன கேணியா? நல்லவன் கண்ணு கெட்டவன் கண்ணு குண்ட கண்ணு எல்லா கண்ணும் போயிடா எப்பா. எப்போ நான் மேல போடுறா? போடும் போது ஊதிச்சு விடு இருக்கிற டிஸ்லாம் போயிட்டான். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுப்பா. எனக்கு செகண்ட் ஹேண்ட்ல ஆட்டோ வாங்கி கொடுத்துக்கிறியே, அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சந்தோஷப்படு, நீ ஒண்டி படு. அந்த அடியனை ஆட்டோவில் ஏற்றக்கூடாது. எப்போ நீ தான் சொல்லிட்டலப்பா, இதுக்கப்புறம் அவனே நான் ஏத்த போறேன். இதுக்கப்புறம் அவனுக்கு எனக்கு சங்காத்தமே இல்ல. வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். தினமும் சவாரி ஓட்டி அப்பா கிட்ட காசு தந்து கொடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. இருக்கிற காலேஜா போயிட்டு சவாரி நான் ஓட்டுறேன் பாரு. காலேஜா? ஐயா அதெல்லாம் போவாதா, லோக்கல் சவாரி மட்டும் ஓட்டு. எப்போ 4 இடம் போனாதான் சம்பாதிக்க முடியும். நான் நீ இப்படி பேசுற? ஆட்டோ வாங்கி கொடுத்து நான் சொல்லத்தான் நீ கேட்கணும். இல்ல விடு, நான் வேற ஆள் வச்சு ஓட்டிக்கிறேன். என்னப்பா டப்புன்னு கோவப்படுற? விடு, நீ சொல்ற சவாரியா ஓட்டுறேன். அதுக்கு நான் அப்படியே பேசிடுவா. இப்ப செய்தப்பட்ட ஆட்டோ வருமா? சைதாப்பட்டு தானக்கா? வர வாக்கா. உட்காரு. எதுக்கு சைதாப்பட்டிக்க? ஏமா சைதாப்பட்டில வராது போமா. எப்போ என்னப்பா பெரிய சவாரிப்பா? பாருடா, நான் சொல்லத்தான் கேட்கணும். நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். நான் வாங்கி கொடுத்துக்கிற ஆட்டோ. ஐயா இப்படி எல்லாம் ஓட்டலன்னா எப்படி சம்பாதிக்கிறது? ஏன்பா மீட்டர் மேல 200 ரூபாய் போட்டு தரேன், வாயேன்பா. நீ மீட்டருக்கு மேல 500 ரூபாய்க்கு தவிர வர மாட்டான். எப்பா என்னப்பா சவாரிப்பா? அப்பா சொல்றது கேளு. இந்த சவாரி வேணாம். இந்த பொம்பளை மூஞ்சே சரியில்லை. தொடப்பு கட்ட புரிஞ்சுக்கலாம். என்னென்ன மூஞ்சி சரியில்லை நீ சொல்றது? ஏய் அப்படித்தான் சொல்லுவேன் போ. வாயை வச்சிருவேன். யாருக்கிட்ட என்ன பேசல? ஊர்ல இல்ல ஆட்டோ நீ வச்சிருக்கியா? வராது நான் வரத்தான். சும்மா இந்த மாதிரி அடிக்கிற வேலை வச்சுக்காத. தம்பி நீ ஏதோ தன்மையா பேசினால்தான் இந்த ஆளை விட்டுட்டு போற. இல்லன்னா ஊரை கூப்பிட்டு இந்த ஆளை அடி எண்ணி அடிச்சுட்டு போவேன். கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. எனக்காக பார்க்காதீங்க. நீங்க பண்ண வேண்டியதை பண்ணிட்டு போங்க.
இல்லையாடா நீ? டேய் ஏமா உன்னை பேசுறதுக்கு தப்பா நினச்சிக்காதம்மா, நீ போயிட்டு வாமா. நான்சென்ஸ். பலான்னு அடிச்சுடா, பார்த்து கம்முனுக்குற நீ. எப்போ வர சவாரி எல்லாம் இப்படியே விட்டுருந்தா எப்படிப்பா? என்ன மாப்பிள்ளை மாதிரி இருக்குது மாப்பிள்ள? வருது பாரு புளி முட்டை, பேசுற வேலை வச்சுக்காத. வா மாப்பிள்ள. சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள வா மாப்பிள்ளன்றத பாரு. என்னத்தான் படத்து தெரியல. என்ன மாப்பிள்ள திட்டாட்டவா? டேய் வாழை கை விடா, எங்க அப்பா எனக்காக வாங்கி கொடுத்துக்கிறாரு செகண்ட் ஹேண்ட்ல. அது புத்தி அப்படித்தான்டா போவான், மூஞ்சி பத்தியாதுக்கா. ஏய் யாருக்கு புத்தி சரியில்லை? உனக்கு தான் சரியில்லை, என்னெல்லாம் சொல்றாள் வச்சுக்காத. டேய் உங்கடா இங்க வேலை போடா, என் பையனுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்குறேன், இனிமேட்டு உங்க கூடலாம் சுத்த மாட்டான். என்ன மாப்பிள்ள உண்மையாவா? ஆமாண்டா மாப்பிள்ள, அவரும் கஷ்டப்பட்டு எனக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் என் போய்ப்ப பார்த்துன்னு போக வேண்டியது தான். எதுக்கு தண்டத்துன்னு கூட சுத்தின்னு வேற? என்னடா அப்படியே மூஞ்ச வச்ச மாதிரி சொல்லிட்டா? டேய் மூஞ்சி அடிச்சு கூட சொல்ல வேண்டாம், இனிமேட்டு என் கூட வராதுடா. அது நீ சொல்லாத, என் மாப்பிள்ள சொன்னாக்கா நான் வரமாட்டேன். வராத? என்னடா சொல்ற? வராதடா, நான் ஆட்டோ வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் என் ரேஞ்சே வேற தான். மாப்பிள்ள நீ பேசுறதுக்கு கொஞ்சம் கூட சரியில்லடா. ஒரு ஆட்டோ வாங்கிட்டேன் இப்படியாடா பேசுவா? ஆமாண்டா, நீ வருவ மாப்பிள்ள ஆட்டோ வாங்க எத்தனுவா இங்க எத்தனுவான்னுவ, அதுக்கு யாரு பெட்ரோலும் கேஸை போறது? அதனால தான் நம்மளுக்கு செட் ஆகாது. மாப்பிள்ள இதுக்கப்புறம் நீ நானும் பிரிஞ்சிடலாம்டா. சபாஸ்ரா, கரெக்டா சொன்னடா, மூஞ்சி செத்து போச்சு போறதுக்கு. அப்படியே நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்குதுடா மாப்பிள்ள, கண்ணெல்லாம் கலங்குதுடா. ஏ போடா, உன் வெங்காய ஃபீலிங்னா என்கிட்ட காட்டாத. போ போ, எல்லாம் சோகப்பாட்டு போடுவாங்க நினைப்பா, அதெல்லாம் போட மாட்டாங்க. கரெக்டா மகனே, அந்த குண்டனுக்கு சரியான பாடத்தை சொல்லிட்டேன். கொஞ்சம் கஷ்டமா தான் பாக்குது. தலை சரக்கு அடிக்க வருமா ஆட்டோ? போலாண்ணா. எந்த சரக்கு அடிப்பா? பல சரக்கு கடை கோயம்பேடு. கோயம்பேடுக்குலாம் வராது, சரக்கு கடைனா பஸ் ஸ்டாண்ட்ல, கோயிலாண்ட, படுகோத்தாடு இருக்குது, அந்த கடைக்கு தான் வரும். நான் என்னை பார்த்தா புரிகிற மாதிரி இருக்குதா? ஐ எம் பக்கா ஜென்டில்மேன். எவ்வியா அடிக்குதா? என்ன போட்ட? ஓல்டு மங் கட்டிங் போட்டேன்பா. அடி முண்டை கலப்ப, இப்பதான் அப்படியே ஜென்டில் மேன். என்ன படிக்கிற? சரி அதெல்லாம் ஒரு கோயம்பேடு வருமா வராதா? கோயம்பேடை இந்த ரோட்ல தந்து வச்சிரு, அப்போ ஒன்றும் ஆட்டோ வரும். எப்பா பெரிய பெரிய சவாரி எல்லாம் ஏன்பா வேணான்றா? கோயம்பேடுப்பா எப்படியும் ஒரு 500 ரூபாய் வரும்பா. 500 ரூபாய் வரும்பா, நம்மளுக்கு சேஃப்டி முக்கியம். சேஃப்டி முக்கியமா? நான் கரெக்டா ஓட்டுவோம்ப்பா. அதெல்லாம் தேவையில்ல, நான் சொல்றது கேளு, ஆட்டோ வாங்கி கொடுத்தது நானு. என்னத்த பண்றதுன்னே தெரியல இந்த ஆளு. நோ ஆட்டோ வராதுண்ணா. பருப்பு மாரி பேசாத, ஆட்டோ வீடு இல்லைன்னா கோவம் வரும். பருப்பு மாதிரி பேசாதியா? யோ வர முடியாதுன்னா வர முடியாது, என்ன நெக்கலா பேசுறா? சரியில்லை, வா சண்டைக்கு வா. எப்போ என்னப்பா இந்த ஆள் சண்டை கூப்பிடுறான்? போதை ஏறிச்சு பொழுது மகனே. வாடா வா, ஆட்டோ சாச்சிடுறேன். கைப்பிடி ஒரு கைப்பிடி, புடி வா, ஆட்டோத்துக்கு வா. ஏய் ஏன் ஆட்டோவை சாய்க்கிறதுக்கு என்னைய பிடிக்க சொல்ற? ஒரு கை தட்டினா யோசனை வராது, 6 கை தட்டினா அருமையா வரும். வா புடி வா. ஒரு கையில வச்சா அடி கம்மியா ஓயும், 4 கையை சேர்ந்து வச்சா அடி பலமா ஓயும். அப்பா அடி வா. போடா பொத்துக்கிற வாயா, கடுப்பு ஏத்துட்டு போயிட்டான். வாடா வாடா, வேற சவாரி வரும். வந்த சவாரி எல்லாத்தையும் விட்டுரு. என்னப்பா ஆட்டோ யாருது? உள்ள போனா அப்போ வந்துட்டான். சொல்லுப்பா யாருது ஆட்டோ? யார் தந்தா உனக்கு என்ன? இப்போ வேலையை பார்த்துன்னு போயேன்டா. ஏண்டா எங்க பையனை ஏமாத்தி ஆட்டோ வாங்கிட்டு எங்கிட்ட மறிக்கிறீங்களா? போய்ப்ப பத்தியா, இவங்க பையன் நம்ம ஏமாத்திட்டுமா? நோ பார்த்து பேசு, வாய் ஒஞ்சிரும் பாத்துக்கோ. பேசுவடா பேசுவேன், நான் பத்தது ஒழுங்கா தான் நான் எப்படியே இருப்பேனே. நேத்த எப்படியே இருப்ப? உன் புள்ளைய போய் கேளு, அவன் எதனா குத்தானா நான் வாங்கினான்னு. இது என்னடா கேக்குறது? அவனை ஏமாத்தி ஃபுல்லா ஏத்துக்கிட்டீங்களா? பாடுறா ஊர் மேல ஒழுங்கா போயிடு, உன் பையனை தேத்துற மாதிரி இன்னும் ஓட ஓட தேத்தி விடுவான். அடா பாயங்களா, என் பையனை தேத்துட்டீங்களா? அவங்க கையிலுக்கெல்லாம் பிடிக்கணும் தேத்துட்டீங்க. யோ நேத்த புடிங்கிட்டோன்ற, அவனா லட்சமா வச்சிருந்தா அதை நாங்க புடிங்கிட்டோம். இந்த ஆட்டோ எங்க பையன் ஒய்ஃபு இருந்தா வந்தது, இந்த ஆட்டோ விட நான் இறங்க மாட்டேன்டா. யோ இறங்கி ஆட்டோல இருந்த. இது எங்க பையனோட ஆட்டோ, நான் இறங்க மாட்டேன். எப்போ என்னப்பா இது? அவருக்கு நேரம் சரியில்லை பொழுது, எடா கல்ல போட்டு தள்ளி நசிக்கலாம். நெசுக்குங்களே, உங்களுக்கு 4 பேர் நியாயம் சொல்றாங்கன்னா எனக்கு 4 பேர் நியாயம் சொல்ல வர மாட்டாங்களா? நியாயம் சொல்ல வராங்களா? யாரு? யாரா? எப்பா கொஞ்சம் இப்படி வாப்பா. என்னப்பா ஆட்டோல எங்க போற? வாப்பா, இது எங்க பையன் ஆட்டோ தான்பா. அப்படியே சாவச்சு போடுவேன். என்ன உன் பையன் ஆட்டோன்றா? ஏய் கம்மிடா, ஏன்பா நீ ஏன் நியாயத்தை கேளுப்பா? இவருனா பெரிய பருப்பு நாயத்தை பேசுவாரா? ஏய் கைத்து பிடிச்சு போட போடா. ஏய் என்ன என்ன ஆட்டோ எடுத்து அந்த நாதையர் உள்ள உட்காந்து கூட்டு வந்து வந்துருவியா? அவங்க பையன் ஆட்டோவாம என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? இங்க பேர் ஹச்சு டாக் மாரி இருக்குன்றதுனால தான் நான் உன்னை விடுறேன். இதுக்கு மேல நெக்கலா பேசணும்னு வச்சுக்க, ஆட்டோ டயர்ல தலையை வச்சு ஏத்திட்டு போயிடுவேன். ஏய் என்னடா பேசுறா? பெரிய மனுஷன் இப்படியா பேசுவா? துபர் உன் பையனுக்கு எனக்கும் ஒட்டும் இல்லை உறவே இல்லை. ஒழுங்கு ஆட்டோல இருந்து இறங்கிடு. அங்க இருக்குது பாரு அதுவா?
ஐயோ இதேதான் நீ ஆட்டோ கிடைச்சிருச்சா நீ இல்லாம எனக்கு தூக்கமே இல்லை நீ இல்லாம எனக்கு எதுவுமே இல்லை எங்க போன இத்தனால என்னுயிர் நீதானே உன்னுயிர் நான் தானே இதப்பா எங்க ஆட்டோமா என்னப்பா கை வைக்கிறா? டேய் மகனே வந்துட்டு போயிடலாம். எப்போ என்னப்பா வாடா போலாம். எப்போ நான் ஆட்டோ விட்டு கூட்டின்னு போறா வாடா. டேய் நில்லுங்கடா டேய் மகனே நம்ம ஆட்டோ இது நம்மளுக்கு தான் சொந்தம். எப்போ என்னதான் நடக்குது இங்க? அது திருட்டு ஆட்டோடா. திருட்டாட்டோவா? அட பாவி, இதுக்கு தான் அங்க எத்தனை போவாத இங்க எத்தனை போவாத இன்னியா? இப்பா அது யாரு? அந்த ஆள் யாருன்னு தெரியாது. அவன் ஆட்டோன்றான். அவன் தான் சொன்னான்னா வாயிலாம் வச்சு ஏர்ல நாய்க்கு போட்டுற. டேய் மகனே இது நம்ம ஆட்டோடா, எப்படியோ நான் ஃபைட் பண்ணி வாங்கிட்டா. டேய் யார் ஆட்டோ அது? எங்க ஆட்டோ? யோ கஷ்டப்பட்டு நகையை வச்சு ஆட்டோ வாங்கினது நானு. பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வந்தா பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வச்சிருந்த ஆட்டோ தூக்கின்னு வந்துட்டு ஓ ஆட்டோன்னுவியா? ஐயோ நான் இல்லப்பா. என்னடா நான் இல்ல திருட்டு பையா. உன்ன மாதிரி ஆளுங்களாம் சும்மா வரக்கூடாது. நீ அவன் கூட்டாளியா? நான் நெக்ல பேசிட்டடா. ஆட்டோ வாங்கிட்டு உங்க சங்காசமே வேணாம்ல நீ. அது ஒண்ணு இல்லமாப்ல, இது திருட்டு வண்டி, இது தெரியாதுடா. உங்க அப்பனாவது உனக்கு ஆட்டோ வாங்கி தரதாவது பாத்தியா? உனக்கு வச்சா ஆப்ப. ஏய் நான் ஆட்டோ வாங்கி தர மாட்டேன்றியா? இப்ப நினைச்சா கூட வாங்க வேண்டா. பேச்சுல ஒண்ணு குறை இல்ல, முண்டை கலப்ப. வா மாப்பிள்ள நான் போய் ஜூஸ் குடிக்கலாம். வாங்கி தரியா? வா உன் பாக்கெட்ல ஏதாவது காசு இருக்கா? சிங்கமாயி போச்சு. ஆட்டோ சொம்ப தாங்குது, போய் தூக்கிடலாமா? டேய் திரும்ப ஆட்டோ உன்னை விடுங்க. காசு குத்துட்டு மட்டும் வர வசூலுக்கு பண்றதே இல்லை. நான் என்ன சார் பண்றது? யாரும் கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேசா இருக்கணும், அப்பதான் கொடுப்பாங்க. சார் எப்படியோ மிரட்டி கேட்டு பார்த்துட்டேன், அவங்க தர மாதிரியே தெரியல. உன் மூஞ்சி பிஞ்சு மூஞ்சி, அதான் தர மாட்டேன்றாங்க. உன் மூஞ்சி சார்? என் மூஞ்சி சிங்கம் மூஞ்சி. சிங்கம் மூஞ்சா சார்? வாங்க சார், எப்படி நீங்க வசூல் பண்றீங்கன்னு பாக்குறேன். சார் இந்த வீட்டுல 10,000 ரூபாய் வாங்கிக்கிறாங்க, இன்னும் ஒரு டியூ கூட கட்டல. ஹலோ வீட்டுல யாரு? யாரா? அட வாயா, காசு வாங்க நீ கொடுக்க தெரியாதா? ஓ நீங்களா? ஆமா நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கிறது இருக்கட்டும், சார் வந்துக்கிறாரு, இவர் தான் மேனேஜரு. கேளுங்க சார். நான் டியூ கட்டாது கம்பெனிக்கிறேங்க இவ்வளவு நாளா. சார் என்கிட்ட காசு இல்ல, என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. என்னப்பா காசு இல்லைன்றா? நீ தான் புடுங்குறல, நீயே புடுங்கு. என்னப்பா பேசுற? நீங்களே கேளுங்கன்னு சொன்னேன். சார் நான் உங்களுக்கு 10,000 தரணும் சார். நான் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? அதை கேட்கத்தான் நாங்க வந்துக்கிறோம். புடிச்சு அந்த 10,000. 10,000 கொடுக்குறேன், நீங்க எனக்கு 20,000 தர்றீங்களா? இந்த டீல் சூப்பரா இருக்குதா, என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியாது, நீயே பேசிக்கோ. சார் 20,000 குத்தினா உடனே நான் 10,000 குத்துறேன் சார். ஏண்டா சிங்கம்? இந்த 10,000 சார் 10,000 ரூபாய் போச்சுக்குன்னு 10,000 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டீங்க. அப்ப நான் உங்களுக்கு 20,000 ரூபாய் தரணும். கரெக்ட். எப்ப தருவ? சார் இப்பதானே சார் கொடுத்துருக்கீங்க, இன்னும் 10 மாசம் கழிச்சு கொடுத்துறேன் சார். பாத்தியா, உன்னால் வசூல் பண்ண முடியாது, நான் வசூல் பண்ணிட்டேன். போடா. யாருப்பா? டேய் போடா, போடானா போடா. டேய் ரோட்ல அடிப்போம், போடா. அங்க யார் போறது? அங்க எவன் போனா என்ன இருக்குது? வா அடுத்த வீட்டுக்கு போலாம். இந்த வீட்டுல ஒரு 10,000 ரூபாய் தரணும், கூப்பிடு. வீட்டுல யாருப்பா? ஹலோ வெளியே வாங்க. வாங்க வாங்க, யாரு நீங்க? என்னடா இது, கண்ணு கீழே முந்திரி பழம் தொங்குதா? தம்பி என் பையன் வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்கான். ஏன்பா உங்க பையன் காசு வாங்கிக்கிறேன், எப்ப தருவான்? அவன் தரமாட்டான் சார், செத்துட்டான். ஐயோ என்னப்பா செத்துட்டான்றான்? இல்லையே, போன வாரம் வரும்போது நல்லா இருந்தாரு. அதுக்கு என்ன பண்றது? சுதந்திர போராட்டம் நடக்கும் போது நான் 2 பேரும் அடிச்சு தூக்கி போட்டிருந்தேன். அப்ப காந்தி தாத்தா பார்த்து கை கொடுத்தாரு. அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் பார்த்தா காந்தி தாத்தா செத்துட்டான்றாங்க. இதெல்லாம் நம்புறியா நீ? நம்பிதானே ஆகணும். எனக்கு இருக்கிற ஒரே பையனை சேர்த்துட்டான். நீ என் பையன் மாதிரி இருக்க, உன்னை தத்துக்கிட்டா. என்ன ஆள்றா? என்ன பையன் மாதிரின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்க பையன் பட்ட கடனை நீ தான் அடிக்கணும். அதுவும் கரெக்ட் தான்பா. என் பையன் இல்லாத குறைய இவன் தீத்துருமா. இப்ப என்ன பண்ண போற? கம்முனு இந்தாப்பா காசு. என் தங்க புள்ள, என் செல்ல புள்ள எனக்காக காசு குத்துக்குது. இதுல 10,000 ரூபாய் கடன் காசு குத்துருப்பா. 10,000 ரூபாய் நீ வச்சுக்கோ. அப்பா அப்பாவுக்கு மாத்திரை செலவுலாம் நிறைக்குதுப்பா. இது மொத்தத்தை நானே வச்சுக்கிறேன்ப்பா. என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணி தொல்ல. அப்பு காசு கேட்காதடா, நீ போயிட்டு வாடா அப்பு. என்ன செல்லம்மா அப்புன்னு சொல்றா பத்தி எங்க அப்பா. டாய் டாய் டாய், போடா 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 சொட்ட. யாருப்பா சொன்னா? அங்கப்பா யாருமே இல்லையே. அது உனக்கு தெரிய மாட்டாங்க. போ போ, அடுத்த வீட்டுக்கு போலாம்.
அப்பாவை அப்பா வந்து பாத்துட்டு காசு குடுத்துட்டு போப்பா. வரம்பா. வாடா. யாரப்பா சொல்ற? ஒண்ணும் இல்ல அங்க கடையில வடை சுடு சுட இருக்குமா. ஒரு மூக்க போட்டு 20,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். டார்கெட்ல ஒரு 30,000 ரூபாய் குறைஞ்சு போச்சுப்பா. பெரிய பருப்பு மரியாதை இருக்கிறது எது கொடுத்துட்டா? இல்ல நல்லதெல்லாம் செஞ்சீங்களா அதனால சொன்னேன். இந்த வீட்டுல புருஷன் போட்டாட்டி 2 பேரை தர மாட்டாங்க. நீங்க தான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். யாருமா அது வீட்டுல? யாருமா அது? யாரு அது? எங்க வீட்டுக்காரர் இல்லாத வந்து கத்தத்தை கடன் கொடுத்தவன் நீ அப்படி குத்த மூதேவியா? அது என்ன தலை ஃபுல்லா கருப்பு கலர் வச்சுன்னு வந்துக்கிற? நாகரிகமா பேசு. நான் மேனேஜர். சோறு பிஞ்சுக்கும். நீ யானா இருந்தா எனக்கு என்னடா? ஏன் விட்டாண்டு வந்து கத்துற? நான் என்ன பாக்குறா? கேக்குறாங்களா? பதில் சொல்லு. காசு குத்தா கேட்கதான் கேட்பாங்க. காசு குத்தங்கிட்ட போய் கேள்றா, ஏங்கிட்ட வந்து கேக்குற? காசு வாங்கிட்டு எவ்வளவு திமிரா பேசுறேன். இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பணும். ஓ அனுப்பிச்சுடுறியே. ஏன் வீட்டுக்காரா வெளி வாயா? கூப்பிடு. அவனே நாக்கு பிடிக்கிற மாதிரி கேக்குறேன். வெளி வாயா உள்ள இருந்த. முன்னாடி கத்தினேக்கிறா யாரையும் ஜோகர் பொம்மை இருக்கிறான். ஏய் காசு குத்தவன். காசு குத்தவனா? யாருக்குடா காசு குத்தா? காசு 10,000 வாங்கி துண்ணுட்டு நடிக்கிறீங்களா? ஒழுங்கா 10,000 ரூபாய் எடுத்து வைங்க. நீ எப்படா குத்த சொட்ட? எப்ப குத்தியாவா? சொல்லுப்பா. சொல்றா, எனக்கு எவன் குத்துவான்? சொல்லுப்பா. சாரி சார், இந்த வீட்ல இல்ல பக்கத்து வீட்ல பழுகுது. என்னடா அது? ஏன்டா அரபுல மண்டியா? பக்கத்து வீட்டு காசு குத்துட்டு என்ன வந்து கேட்கற சொட்ட? ஏய் சொட்டன்னு சொல்லாத. தலையில அதுக்கு தான் மை போட்டுக்கிறேன். ஏய் நீ ஏதாவது போடுற என்ன வந்து எப்படா நீ சண்டை போடுவ? மேல இருந்து கையேடு. கோவம் வருது. கோவம் வந்தா என்னடா கீப்ப? விடுங்க போதும். நாளைக்கா கூட்டின்னு வர அப்ப வச்சுங்க. தொலைச்சு முடியும் தொலைச்சு சொட்ட. அட உள்ள போங்கப்பா. ஏதோ தவறுதெல்லாம் நடந்து போச்சு. பாடி என்னடா இது? அடி வாங்கி விட்டேன். சாரி சார், அந்த வீடு தான் சார், மாறி வந்துட்டோம். கூடு மரம் முக குடும்பமா மாறும். தெரியாது உனக்கு? இல்ல சார், அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலான்னு இருந்தேன். நல்லா இருந்த பல பழைய அடிச்சுங்க. வாங்க சார் அந்த வீட்டாண்ட போலாம். கூப்பிடுங்க. ஹலோ, யாரு இந்த வீட்டுல? நல்லா பவர்ஃபுல்லா கூப்பிடு. இப்ப கூப்பிடுறேன் பாரு. ஹாய் வா. இன்னும் ஊர் மேல உதவாங்க போறது கேரண்டியுமே. யாரு? பொம்பளைய பார்த்தோன்னே தோல் விடுறான். யோ யார் நீ? ஏன் விட்டுட வந்து ஹீன்ற? கடன் கொடுத்தவன் கடன் வாங்க வந்திருக்கிறேன். கடன் நீ எப்போ கொடுத்தாய்? என்னிடம் வாங்க. இன்னிடத்தில் கடன் கொடுத்தவர் அவர், வாங்க வந்தவன் நான். ஓஹோ, இவரு கொடுத்த கடன் தான் வாங்க வந்திருக்கீங்களா? என் பொண்ண கடன் கேட்டு வந்து கொடுமைப்படுத்துறீங்களாடா? என்னப்பா இது? தெரியல சார், நீங்களே கேளுங்க. பாலகா, நான் ஆத்தா வந்திருக்கேன்டா. உனக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்க முடியாதுடா. நீ என்னடா பண்ணுவ? நீங்க குடுக்கலன்னா அவரு கோபம் ஆயிடுவாரு. நான் ஆத்தா வந்திருக்கேன்டா. என்கிட்ட கோவத்தை காட்ட முடியுமா? பயமா இருக்குதுமா. உனக்கு என்னமா வேணும்? 10,000 ரூபாய் காசு, ஆத்தாவுக்கு பீஸு, குள்ள லூசு. அடா டைமிங் ரைமிங்கா பேசுது ஆத்தா. இப்ப நீ குடுக்கறியா இல்ல யானைய விட்டு மிதிக்க வைக்கிட்டா? ஏனிக்கு எங்க போவீங்க ஆத்தா? நானே யானை வெயிட்டு தான்டா. மிதிச்சிருவேன் மிதிச்சு. என்ன ஆத்தா இன்ஸ்டாகிராமா? பாத்துட்டியா? நான் பாத்துட்டேன். இந்த லூஸ் பாத்துருக்காது. கேக்குறதா கேக்குற, நல்லா லம்பா கேளு. நான் பாத்துக்கிறேன். குடுடா. 10, 20, 30, 40, 50. என்னடா ஆத்தா 50 கேக்குது? தண்டத்துக்கு எல்லாருக்கும் குத்த சாமி தானே கேக்குது. அவங்களாண்ட கூடு, அவங்க எதனாவது வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படின்றியா? ஆமா கூடு. பாக்கெட்ல இருக்கிற கட்டை. சாமி நீ கேட்ட காசு இருந்தா சாமி. கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். சார் ஏந்துருங்க சார், அதான் காசு குடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வா பாலகா, போயிட்டு வா. சார் நீங்க போங்க, நான் ஆத்தாவை அமுச்சிட்டு வரேன்.
சீக்கிரம் வாப்பா, நடக்க முடியல. போதும் நச்சுது. பங்கு பிரி. உனக்கு பாதி எனக்கு பாதி. காசை வசூல் பண்ணுவான்னு பார்த்தா கம்யூனிட்டி பையன் கையில கத்தெல்லாம் கூத்துட்டு போறான். நல்லா நடிக்கிற, வாழ்க வளமுடன். ஆத்தா உனக்கு உண்டில 2 ரூபா போடுறேன். என்ன ஸ்டைலா நிக்கிறீங்க? கையில கத்தெல்லாம் போச்சு, இப்ப என்ன பண்றீங்க? நான் வரும்போது காசை தான் தர மாட்டாங்க. ஆனா நீ வந்த, உன் கையில இருக்கிற காசெல்லாம் கூத்துட்டு வந்துட்ட. ஹேய், ஃபர்ஸ்ட் வீட்டுல வசூல் பண்ணுன என்ன? மண்டிலே போடுவேன். 10,000 ரூபாய் வாங்கணும் கிட்ட 20,000 ரூபாய் கூத்துட்டு வசூல் பண்ணிட்டாரா? வசூல் ஓனர் கிட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். போயா, போ.